வணக்கம். இது வழக்கு. தூண்டியவரின் வாய்ப்பு துணியை திணித்து கொலை. ஏற்கனவே எங்க தண்டிய வைக்கல வச்சானுவேன். முக்கியமான சாட்சி இவன் தான். லைட் நிறுத்தி வெட்டிட்டு தலைமறை ஓட்டானுவேன். பாமக பிரமுகருக்கு ஏற்பட்ட கொடூர முடிவு. விழுப்புரத்தை அலற வைத்த சம்பவம். முன்விரோதமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் துருப்பிடித்து போவதில்லை. சந்தர்ப்பம் சரியாக அமையும் போது கணக்குகள் தீர்க்கப்படுகின்றன. விழுப்புரத்தில் பாமக பிரமுகர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவமும் அப்படித்தான். பாமக பிரமுகர் எப்படி கொல்லப்பட்டார்? விழுப்புரம் மாவட்டம் கண்டம்பாக்கம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் முருகன். 45 வயது நிரம்பிய முருகன் அப்பகுதி பாமக பிரமுகர். விவசாயம் பார்த்து வந்த முருகனுக்கு வீரம்மாள் என்ற மனைவியும், ஜோதிகா என்ற மகளும், தன்சிராம் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த வாரத்தில் ஒரு நாள் இரவு மனைவி குழந்தைகளோடு சாப்பிட்டுவிட்டு வழக்கம் போல் வீட்டு திண்ணையில் படுத்து தூங்கினார். வீட்டினர் வீட்டுக்குள் சென்று படுத்து தூங்கிவிட்டனர். அன்று இரவு அதிகாலை 3 மணியளவில் முகமூடி அணிந்து வந்த மர்ம கும்பல் ஒன்று முருகனின் வீட்டை நெருங்கியது. அந்த மர்ம கும்பல் துணியால் முருகனின் வாயை கட்டிய பின் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி சாய்த்ததாக கூறப்படுகிறது. இதில் முருகன் வீட்டு திண்ணையிலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்து போனார். இதில் சப்தம் கேட்டு வீட்டினரும் அக்கம் பக்கத்தினரும் ஓடி வந்து பார்த்தனர். நானும் எங்க அப்பா எல்லாரும் உள்ள படுத்துருந்தோம். அப்புறமா எங்க அப்பா கரண்ட் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாரு. அப்புறமா எங்க அம்மா உள்ள தள்ளிட்டு எங்க அப்பா சாவடிச்சு போயிட்டாங்க. நாங்க எல்லாம் உள்ள படுத்துருந்தோம். எங்க அப்பா கேண்டீன் எடுத்துட்டு வந்தாங்க. வெளியே போன உடனே நிறைய டாப்பா போட்டுட்டா எங்க அப்பா வெட்டி படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறமா நாங்க கேண்டீன்லன்ட்டு வெளியே வந்து நாங்க வந்து பத்துனோமா. அப்புறம் ஏந்து பார்த்த உடனே எங்க அப்பா செத்து போய் கண்டாரு. அதற்குள் முருகனை அரிவாளால் வெட்டிய மர்ம கும்பல் அங்கிருந்து பைக்கில் ஏறி தப்பித்துச் சென்று விட்டது. உடனே குடும்பத்தினரும் ஊர் மக்களும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறையினர் சம்பவம் நடந்த கண்டம்பாக்கத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது காவல்துறையினருக்கு பல நாட்களாக சதித்திட்டம் தீட்டி முருகனை வெட்டி கொலை செய்துள்ளதும், இதற்காக சம்பவம் நடந்த இரவு கண்டம்பாக்கத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் உள்ள மின் இணைப்பு வயர்களை அந்த மர்ம கும்பல் திட்டமிட்டு துண்டித்ததும் தெரியவந்தது. மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு பழைய பகையே காரணம் என்றும் கண்டுபிடித்தனர் காவல்துறையினர். சுமார் 8 வருடங்களுக்கு முன்பு கண்டம்பாக்கத்தில் தற்போது கொலையான முருகனின் தம்பியான வக்கீல் ஆறுமுகம் அப்பகுதியில் நடந்த கள்ளச்சாராய விற்பனை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கள்ளச்சாராய கும்பலைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தரப்பினர் கடந்த 2006ஆம் ஆண்டு நீதிமன்றத்திலிருந்து பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வக்கீல் ஆறுமுகத்தை ஓட ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த வக்கீல் ஆறுமுகம் சட்ட பாதுகாப்பு செயலாளர் ஒரு முன்னுரிமை காரணமாகும். அவன் ஊர்ல பிரச்சனை எல்லாம் பண்றாங்க, ஆள் வளர்ந்துடுறான், அதனால இவனை வளர்ந்தா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கின்னு சாராய வண்டி நான் தாங்க போனா அங்க ஆட்டி கொடுத்தான், சாராய ஃபேக்டரி வண்டி போனா அங்க ஆட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு போலீஸ் தவறான போலீஸ் போன் பண்ணி சொல்லி அந்த போனை வந்து இப்ப வக்கீல் ஆறுமுகம் போன் பண்ணான்.
அதனால வக்கீலுக்கு வந்து கோவம் வந்து விரோதம் வந்து அவன் கொண்டுட்டானு. அப்ப விழுப்புரத்து கோர்ட்டில் தான் வேலை செஞ்சிருந்தாரு. இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனை பூரா வக்கீல் தான் செஞ்சாரு. வக்கீல் தான் சொல்றாரு. இந்த ராதா, ரவி, இந்த பாத்திப்பா, இந்த இவெல்லாம் எல்லாரும் கும்பகுடின்னு யார் தப்பு செஞ்சாலும் வக்கீல் தான் செய்யறாருன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வேலை செஞ்சுட்டு வர பார்த்து அவர் மறுப்பு பண்ணிட்டாங்க. மறுபடியும் அந்த கேஸ் நேற்று தானே வந்து போலீஸ் வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க கோயம்பராகிட்ட 2 பேருக்கிட்ட வீட்டுல வந்து கேட்டுட்டு இத்தனாம் தேதி திங்கக்கிழமை என்ன தேதி வந்து ஆச்சர் ஆயிடணும் 3 கேஸ்ன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கி வந்தாரு. கையெழுத்து வாங்கி வந்துரும் போன உடனே இவனை எல்லாம் ஊர்ல வாட்டாங்க. நீ எங்க அந்த கையெழுத்து போட வந்துருவ? நீ எந்த இடத்த வந்து நீ கையெழுத்து போட்டுருவ? நீ வந்து சாட்சி சொல்ற, உன்னை சாட்சி சொல்ல விட மாட்டேன் சொல்லிட்டு இந்த 8 வருஷமா இதேதான் அவனு சொல்லி வந்தோம். நாங்க அதை கண்டுக்காத விட்டுட்டோம். இந்த சம்பவம் தொடர்பாக ராதாகிருஷ்ணன், வீரபத்ரன், முருகன், கண்ணன், ரகுபதி, பிரேமானந்த் உட்பட 11 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் முதல் சாட்சியாகவும் புகார்தாரராகவும் இருந்தவர் தற்போது கொலையான ஆறுமுகத்தின் அண்ணன் முருகன் ஆவார். இந்த நிலையில் விழுப்புரத்தில் இந்த வழக்கு நடந்தால் வீண் பிரச்சனையும் தேவையில்லாத மோதலும் ஏற்படும் என்பதால் இந்த வழக்கு திண்டிவனம் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. தூங்கியவரும் வாய்க்குள் துணியை திணித்து கொலை. ஏற்கனவே எங்க தம்பிய வைக்கல வச்சானுவன். முக்கியமான சாட்சி இவன் தான். லைட்டை நிறுத்தி வெட்டிட்டு தலைமறைவா ஓட்டானுவன். பாமக பிரமுகருக்கு ஏற்பட்ட கொடூர முடிவு. விழுப்புரத்தை அலற வைத்த சம்பவம். தூங்கியவரும் வாய்க்குள் துணியை திணித்து கொலை. ஏற்கனவே எங்க தம்பிய வைக்கல வச்சானுவன். முக்கியமான சாட்சி இவன் தான். லைட்டை நிறுத்தி வெட்டிட்டு தலைமறைவா ஓட்டானுவன். பாமக பிரமுகருக்கு ஏற்பட்ட கொடூர முடிவு. விழுப்புரத்தை அலற வைத்த சம்பவம். இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை இன்னும் சில நாட்களில் நடக்கவிருந்தது. இதில் முருகன் சாட்சி சொல்ல இருந்தார். முருகன் சாட்சி சொல்லாமல் இருப்பதற்காக அவரிடம் ராதாகிருஷ்ணன் தரப்பினர் பலமுறை பேரம் பேசியதாக சொல்லப்படுகிறது. வழக்கறிஞர் ஆறுமன் கேஸ் மர்டர் கேஸ் சம்பந்தமா நேற்று போறதுக்கு 6 மணிக்கு மேல போலீஸ் வந்து எங்களுக்கு ஜம்முன்னு வாங்கிச்சு. திங்காம வந்து நீங்க வந்து கையெழுத்து போட்டுட்டு ஜம்முல கையெழுத்து போட்டு திங்காம சாட்சி சொல்ல வரணும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. முருகன், ஜெயபாலம், ராமச்சந்திரன், சீனிவாசன் எங்க 3 பேரையும் கையெழுத்து வாங்கின்னு போனாங்க. காம்பன்சேஷன் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்க முருகன் தனியா பேசி ஒன்னு வெற்றி 20 லட்சம் நீ வாங்கி ஒதுங்கி போடான்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வேணா நாங்க சொல்லிச்சா நாங்க திங்காம கோர்ட்ல ஆஜரான்னு சொல்லி ஜம்முல கையெழுத்து போட்டு எல்லா கேஸ்லயும் நாங்க போய் கோர்ட்ல ஜாயின் போயிருக்கோம். எல்லா ஜம்முன்னு வர பத்தி ஒரு நாளும் நாங்க நிக்காம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். ஆனால் அதற்கு முருகன் இணங்காமல் இருந்ததோடு தன் தம்பியை கொன்றவர்களுக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்காமல் விடமாட்டேன் என்றும் கூறியதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கொன்னவர் தாங்க சார் மெயின் சாட்சி. அதனால கோர்ட்டுக்கு போனா சாட்சி சொல்லக்கூடாது, நீ அதுக்குமே பணம் கொடுத்து கேஸ் வளர்த்துட்டாங்க சொல்லிட்டாங்கண்ணா. அதனால இவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த காலத்துல இவங்க மாட்டுக்கு போனோம் சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு காலையில வந்து 2 மணிக்கு மேல வந்து அவரை வெட்டிட்டாங்க சார். அப்புறம் எங்க அப்பா பாப்பா சொன்னாங்க. எங்க அப்பா வாங்கல அவன்ட்டு மாட்டி பிடிச்சி எங்க அப்பாவை வெட்டிட்டாங்க. வெட்டி திணில போட்டு போயிட்டாங்க. இதனால் கோபமடைந்த ராதாகிருஷ்ணன் கோஷ்டியினர் முருகனை இப்படி கொடூரமாக கொலை செய்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகமடைந்தனர். இது சம்பந்தம் வந்து அந்த வக்கீல் கேஸ சம்பந்தப்பட்ட உயிரா இருந்தா சொல்லிட்டா நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போயிடும். அதனால என்ன பண்ணிட்டேன், நைட் வந்து நீங்க நைட்ல வந்து தூங்கும் போது இருட்டுல வந்து நைட் நேரத்துல கச்சால வெட்டிட்டு ஊட்டி போட்டாங்க, துணி போட்டு மூட்டி போட்டு ஓட்டானுங்க. என் தம்பி பொண்டாடி வந்து கேட்கும் போது என்ன பண்றேன், கும்பலா வந்து கதை சாத்தின உள்ள வர வெளியிருந்து உள்ள இருந்து ஈத்தால
வெளியே வந்த உடனே பட்டு கதை இருமுட்டு ஒரு கதை குறிப்பா சூட்டு கதை சாத்தினானுவ. அவன் உள்ள இருக்கும்போது இவங்க எல்லாருமே வெட்டி முடிச்சு போயிட்டானுங்க. ஐயா இத இவர் தானே முதல் காட்சி. இவரை வெட்டான ஒரு மாட்டம் நேற்று சொல்லிட்டு போய்க்கிறானுங்க. அவரு சொல்லி காட்சியில வந்து இதே மாதிரி பொண்டாட்டி புள்ள கூட பத்து பார்த்தா ஈத்தாந்து வெளியே அவரை வெட்டிட்டு புள்ள பொண்டாட்டி புள்ள உள்ள தள்ளி அட காசு அதுக்கு போயிட்டுக்கிறானு சார். முருகனின் குடும்பத்தினர் ராதாகிருஷ்ணன் கோஷ்டியினர் மீதே சந்தேகப்படுவதாக காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். ஏற்கனவே எங்க தம்பிய வைக்கல வெட்டானுவ. அந்த வைக்கல வெட்டின கும்பல் வந்து இவன் முக்கியமா சாட்சி சொல்ற ஆள். இவன் ஒண்ணு சாட்சி இவன் சாட்சி சொல்லுவான்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள்ல கேஸ் திண்டிவான வந்துருது. இந்த சாட்சி சொல்ற ஆள் முக்கியமான சாட்சி இவன் தான். இவனை விட்டாக்கா நம்ம சாட்சி சொல்லி உள்ள தள்ளுவோம்னு சொல்லிட்டு இவனை வந்து நைட்டு 12 மணி ஆறு 11 மணி ஆறு லைட்டை நிறுத்திட்டு தெருல ஆயிட்ட நாய்க்கெல்லாம் மருந்து வச்சுட்டு இவனு 11 மணிக்கு வாயில துணி தூர்த்து வந்து கைத்தை அத்துட்டானு. வீரப்பன், ராதா, பிரேமு, கண்ணன், கோவிந்தன், ராதா வெட்டிட்டு எல்லாம் லைட்டை நிறுத்தி வெட்டிட்டு தலைமறைவா ஓட்டானுவ. அடுத்த கட்டமாக காவல்துறையினர் வீட்டு திண்ணையில் தூங்கிய போது வாயை அடைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முருகனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப முடிவு செய்து ஆம்புலன்ஸை வரவழைத்தனர். இதற்கிடையே முருகனை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்த பின்னரே அவரின் சடலத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி முருகனின் குடும்பத்தினரும் உறவினர்களும் ஆம்புலன்ஸ் வேனை வழிமறித்து திடீரென சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு தேவையில்லைன்னா 3 பேர் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவளை புடிச்சு இந்த கோயிலுக்கே புடிச்சு அவளை சுடுறதுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாக்கா அப்பதான் நாங்க அந்த பாடியை கையெழுத்து போட்டு நாங்க எடுப்போம். இல்லனாக்கா நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல. எல்லாரும் மரண ஊத்தி மறுபடியும் நாங்க கொத்திக்குவோம், மறுபடியும் வருவோம், இல்ல வீட்டுல கூட கொத்திக்குவோம். ஆமா நாங்க என்ன பண்றது? 2 பேர் எழுந்து 2 பேர் படிச்சாலு இந்த விழுப்புரம் கோட்ல சட்ட பாதுகாப்பு செயலராக டூட்டி பார்த்த வக்கீலுக்கே இந்த கேள்வி. ஆனா இது வரைக்கும் 8 வருஷம் ஆகுது. யாருமே நடவடிக்கை எடுத்து அவங்க உள்ள தள்ள மறுபடியும் சாட்சி சொல்றாலும் வெட்டாங்க. இன்னும் 3 பேர் இருக்கிறோம். நாங்க இந்த 3 பேரும் வெட்டினா நாங்க என்ன கேள்வி ஆகுது? என் குடும்பம் என்ன கேள்வி ஆகுது? சாட்சி சொல்ல ஊர்ல யாரும் வர மாட்டாங்க. ஊர் பூரா பயப்படுத்த எல்லா ஊரையும் மெட்டி வச்சுக்கிறாங்க. சுத்துப்பாட்டுல தாரா வேற வைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே என் தம்பி சேர்த்து 8 வருஷம் ஆகுது சார். 8 வருஷம் ஆகுது. அதுக்கு இந்த நடவடிக்கை வந்து அவனுக்கு தண்டனை எதுவும் கொடுக்கல சார். 2வது ஒரு கொலை வந்து வீட்டை வந்து கொலை பண்ணிட்டு போய்க்கிறாங்க சார். அவனுக்கு வந்து ஒண்ணு சுடணும் சார். என்னோட கொள்கை அவனை பார்த்து சுடணும், இல்லன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இது 2 செய்யணும் சார். நாங்க வந்து அதை சேர்ந்தாதான் சார் நாங்க பாடி எடுத்துன்னு வருவோம். நாங்க பாடி எடுத்து கையெழுத்து கொடுக்கணும் போட மாட்டோம். பாடி எடுத்து வரணும் சார். இது தீர்ப்பு கட்சியாதான் சார் நாங்க பாடி எடுத்துன்னு வருவோம். அப்போது ராதாகிருஷ்ணன் தரப்பைச் சேர்ந்த ரகுபதி, முருகன், கண்ணன், பிரேமானந்த் ஆகிய 4 பேரின் குடிசை வீடுகளை கொலையான முருகனின் உறவினர்கள் தீ வைத்து கொளுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கண்டம்பாக்கம் கிராமமே ஒரே புகை மூட்டமாக மாறி ஊர் மக்களிடையே ஒரே பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த பதற்றமான சூழ்நிலையை குறைப்பதற்காக கூடுதல் போலீசாரும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அங்கு வந்தனர். எங்க மூத்தார் தான் சார் இறந்து போனது. அவர் வெட்டினவங்க தான் இப்ப வந்து கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்றதுனால சாட்சிக்கே மெயின் ஆள் அவர் தான். அதனாலதான் இப்ப அவர் இருக்க கூடாதுன்னு வெட்டிட்டாங்கன்னு இருக்கிற 3 பேருக்குமே பாதுகாப்பு இல்ல சார். இருக்கிற 2 பசங்க வச்சு என்ன பண்ணுவாங்க சார்? அவங்க இன்னைக்கு இருக்கிற இன்னும் 3 பேர் இருக்காங்க சார். அவங்களுக்காவது நல்ல பாதுகாப்பு கொடுத்து இந்த பசங்களுக்கு வேண்டி பாதுகாப்பு கொடுக்கணும் சார். அதான் கேட்டுக்கிறேன். முருகனின் குடும்பத்தினருடனும் உறவினர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வோம் என்று உறுதி கூறிய பின் பிரேத பரிசோதனைக்காக முருகனின் உடலை எடுக்க அனுமதித்தனர். அதன் பின்பு முருகனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காவல்துறை ராதாகிருஷ்ணன் கோஷ்டியினரை தேடிய போது தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. அதில் வீரபத்ரன் என்பவர் மட்டும் காவல்துறையினரிடம் சிக்கியுள்ளார். காவல்துறையினர் விரைந்து குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே கண்டம்பாக்கத்தின் பதற்றமான சூழ்நிலை தணிந்து
இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு உள்ளது. கண்டம்பாக்கம் முருகன் கொலை செய்யப்பட்டது அந்த பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தீ வைப்பு, காவல்துறையுடன் தள்ளுமுள்ளு, தற்கொலை முயற்சி என பரபரத்து போனது கண்டம்பாக்கம். காவல்துறை சம்பவ இடத்தில் தொடர்ந்து முகாமிட்டிருப்பதால் மேலும் அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. கடந்த வாரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொது இடத்துல புகைப்பிடித்ததுக்கு பலருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதில் அபராதம் மட்டும்தானா, சிறை வாய்ப்பு உண்டா? பொது இடத்துல புகைப்பிடிக்கும் தடை சட்டம் விவரிப்பது என்ன? புகைப்பழக்கம் அப்படிங்கிறது அது அந்த புகைப்பிடிக்கும் நபரை மட்டும் பாதிக்காமல் அது அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம், அவர் குடும்பம், அப்படி எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிற காரணத்தினால அதை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயம் பல நாடுகளிலும் விவாதிக்கப்படும் விஷயமாக இருந்து வந்தது. 1986 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதனுடைய உறுப்பினரான அனைத்து நாடுகளினாலும் என்ன அப்படின்னா, இளைய சமுதாயம், அடுத்து வரக்கூடிய சமுதாயம் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அவங்க ஆட்படுத்தும் சூழல் இருந்து அதிகமாக இருந்து வருகிறது. ஆகவே அதை தடை செய்யும் வண்ணமாக சட்டங்கள் புகுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி 1986 தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதன் பிறகு மீண்டும் 1990 அடுத்த ஒரு மாநாட்டில் அதை விளம்பரப்படுத்தும் விஷயங்கள் அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. ஆகவே அதை நெறிமுறைப்படுத்தும் சட்டங்கள் கொண்டு வரணும். அது தவிர கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் பிறரால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆகவே கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி விவாதிக்கப்பட்டு அது ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் 2003 வருடம் இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வியாபாரத்தை நெறிமுறைப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும் விஷயமாகவும் சரி, கட்டுப்படுத்தும் விஷயமாகவும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன. அதன் பிறகு 2008 மீண்டும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் ஆக்ட் ரூல்ஸ் 2003 எனும் சட்டம். இந்த சட்டம் முந்தைய சட்டமான 2003 கொண்டு வரப்பட்ட சட்ட விதி 31 அது போற்றும் வண்ணமாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் பப்ளிக் பிளேசஸ், அதாவது பொதுமக்கள் கூடும் இடங்கள், அரசு அலுவலகங்கள், சினிமா தியேட்டர், ரயில்வே ஸ்டேஷன், கல்வி நிறுவனங்கள், பள்ளி நிறுவனங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி புகையிலை பிடிப்பது, புகைப்பிடிப்பது குற்றச்செயலாக சட்டம் வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த அடிப்படையாக கொண்டு யாரெல்லாம் இந்த மாதிரி பொது இடங்கள்ல அவங்க புகைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 200 அபராதமாக விதிக்கப்பட்டது. இந்த சூழல்ல இதை பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்யும் அதிகாரம் காவல்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அமைப்புகளுடைய அதிகாரம் பெற்ற அலுவலர்கள் மற்றும் சுகாதார நல ஆய்வாளர்கள் இவங்க எல்லாம் வழக்கு பதிவு செய்யலாம். அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பொது இடங்கள்ல புகைப்பிடிப்பது அது அதிகமாக இந்த சட்டத்தின் வாயிலாக குறைக்கப்பட்டு விட்டது. பொது இடங்கள்ல அந்த இடத்தினை அதை பாதுகாப்பவர், இல்ல கண்காணிக்கும் அதிகாரம் பெற்றவர், இல்லனா உரிமையாளர், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அரங்கத்துக்குள்ளேயோ இல்ல அந்த இடத்திற்கு நுழைவாயிலையும் லிப்டுகளுக்கு முகப்பிலையும் ஒவ்வொரு தளமாக இருக்கும் பட்சத்துல எல்லா இடங்கள்லயும் ஒரு பெரிய போர்டு, டிஸ்பிளே போர்டு வைக்கணும். அதாவது பொதுமக்கள் பார்க்கும் வண்ணமாக ஒரு போர்டு இருக்கணும். அந்த போர்டுல புகைப்பிடித்தல் இந்த இடத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும், புகைப்பிடித்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய அளவுல விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்கிறது. அந்த அடிப்படையில ஒருவேளை அந்த உரிமையாளரோ அந்த இடத்தை பாதுகாக்கும் நபரோ யாருடைய கட்டுப்பாட்டுல அந்த இடம் இருக்கிறதோ அந்த நபர் அதை செய்யலைன்னா அவருக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கலாம்னு சொல்லி அந்த சட்டம் சொல்கிறது. இது தவிர சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊடகம். அது பெரிய திரையாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி, அந்த காட்சிகள்ல புகைப்பிடிக்கும் வண்ணமாக ஏதேனும் ஒரு காட்சி வந்தால் அதற்கு கீழே அது அந்த மொழியில போடணும். அதாவது புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயல் அப்படிங்கறத விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. இது தவிர கல்வி நிறுவனங்கள்ல இருந்து 100 மீட்டர் அதாவது தொலைவுக்கு அப்பாற்பட்டு தான் புகையிலை மற்றும் சிகரெட் பொருட்கள்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்கிறது. அதை மீறி விற்கப்படும் நபர்கள் மீது மிக கடுமையாக அபராதம் விதிக்கப்படுகிறது, தண்டனை விதிக்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.